இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லேண்ட் சீசன் 2 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அன்னைக்கு நம்ம நார்மனை மீட் பண்ணது பீட்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டா இருக்கும். பட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மனுக்கு இந்த ஃபார்மை பத்தின உண்மைகள் தெரியும் அப்படிங்கறத சொல்லக்கூடாதுங்கிறங்காட்டி அந்த இசபெல்லா அம்மாவுமே இங்க பாரு தம்பி, உன்னை இந்த மாதிரி இந்த பீட்டருங்கிற நபர் தான் தத்தெடுக்க போறாரு. நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா படிச்சிருந்திருக்கீல, கண்டிப்பா இவரு உன்னை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் வருங்காலத்துல நீ நல்ல பெரிய ஒரு ஆளா ஆகுவ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம நார்மனை பார்த்தா நேரா இந்த லாம்டா அப்படிங்கிற இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு வந்துட்டு முதல்ல நம்ம நார்மனோட இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமான டெஸ்ட் வந்து தினக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவன் எல்லா டெஸ்ட்லயுமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கோர். இப்போ 200 மார்க் இருக்கு அப்படின்னா 200 மார்க் வாங்கிடுவான். அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து நாங்க கஷ்டமான கொஸ்டின் கொடுக்குறோம், ஒவ்வொரு கொஸ்டினோட இன்னொரு கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எப்படி இவனால பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண முடியுது, இவனோட இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணவே முடியலையான்னு சொல்லி ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. அந்த இசபெல்லாவோட ஃபார்ம்ல இருந்து வர குழந்தைங்க அப்படின்னாலே இந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இருப்பாங்க. ஆனா இந்த பையன் ரொம்பவுமே வந்து எக்ஸெப்ஷனலா இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கே புரியுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பீட்டருங்கிறவனும் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோட இந்த பையன் என்னோட பிளானுக்கு பர்ஃபெக்டா இருப்பான், என் எதிர்காலத்துல நான் போடுற எல்லா ஸ்கெட்சுக்கும் இவன் தான் மூல காரணமா இருக்க போறான். ஜேம்ஸோட இந்த கேட் கீப்பர் அப்படிங்கிற இந்த வேலை வந்து முடிய போது இனிமேல் எல்லாமே என் கைக்குள்ளதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த ஜேம்ஸ்ங்கிறவர் தான் வில்லியம்ங்கிற அந்த ஒரு நபர் இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நான் தான் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு பயங்கர ஒரு மாதிரி வில்லத்தனமா பண்ணிட்டு இருப்பான் அந்த பீட்டருங்கிறவன். இப்படி இருக்க ஒரு நாள் நார்மன் திருப்பி அந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்காக போயிருந்திருப்பானா, நேத்து ரீடரை அவன் வேற பக்கம் வச்சிருந்திருப்பான், பட் இன்னைக்கு வேற பக்கம் இருக்கு. அப்படின்னா என்ன தவிர வேற ஏதோ குழந்தைங்கள கூட இந்த இடத்துல கூட்டு வந்து ரிசர்ச் பண்றாங்க போலயேன்னு அங்க இருக்கிற ஒரு ரூபிக்ஸ் கியூப்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் ஒரு மொட்டையை வந்து ரிசர்ச்சுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. அவன் இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் சும்மா இந்த சீக்கிரட்டான பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மூலமா பேசியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியில பயங்கர கொடூரமான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம நார்மனே வந்து செமையா டயர்டாக ஆரம்பிச்சிருவான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸால. ஆனா அதே நேரத்துல என்னன்னாலும் சாகக்கூடாது, எப்படியாவது உயிரோட இருந்தாகணும், எப்படியாவது எம்மாவே நார்மனை போய் திருப்பி மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சே போக முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிக்கிறான். இங்க எத்தனை செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது, எத்தனை பேர் நைட்ல இருப்பாங்க, எத்தனை பேர் காலையில இருப்பாங்க, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு வெடி மருந்து மாதிரியான சம்திங் ரெடி பண்ணியிருந்திருப்பான் போல. கரெக்டான ஒரு நேரம் பார்த்து அதை வெடிக்க வைக்க அங்க ஒரு மொட்டை கூட நம்ம நார்மன் கான்டாக்ட் பண்ணியிருப்பான்ல, சோ அவன் மூலமா தான் ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது மட்டும் இல்லாம அங்க மிச்ச உயிரோட இருந்த சில குழந்தைகளையும் வந்து காப்பாத்திருப்பானா. நம்ம நார்மன் வந்து காப்பாத்தினது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கடவுளே வந்து அவங்களை காப்பாத்தின ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட இருந்து அந்த ஒரு பெண்ணையை அவன் வாங்கி இருந்திருப்பான். இவென்ச்சுவலி இந்த லாம்டா அப்படிங்கிற இந்த ஃபெசிலிட்டியில இருக்கிற மொத்த டேட்டாஸையும் அவன் வந்து ஒரு டேப் மூலமா தெரிஞ்சுக்குவானா. இருந்தாலும் இதுல எல்லா டேட்டாவும் இல்ல, கொஞ்சம் தான் இருக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு நாட்களுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால நான் இறந்து போறதுக்கு முன்னாடி எம்மாக்கும் ரேக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு நினைப்பான். அதே நேரத்துல நம்ம எம்மாவோட பேச்சை கேட்டுட்டு ரே, கில்டா, டான் அப்படின்னு சொல்லி 4 பேருமே அந்த சோஞ்சோவையும் முஜிகாவையும் தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த பறவையை வேட்டையாடுறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆளுங்க யாரு, அந்த சோஞ்சோ. சோ இந்த மாதிரி இது வந்து பறவைகள் வந்து மைக்ரேட் ஆகுற சீசன். கண்டிப்பா இந்த காடுகள்ல ஒரு பர்டிகுலர் இடங்கள்ல மட்டும்தான் அந்த பறவைகள் இருக்கும், அதனால அந்த பறவைகளை வேட்டையாடுறதுக்காக அவங்க அங்க வந்திருக்கலாம். அப்ப அவங்கள கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு கெஸ்ட்ல தான் பார்த்தா அங்கே இங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு நாள் முடிஞ்சு போயிருது. என்னடா இது ஒரு நாளே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எம்மா சோகமாக கமான் இன்னும் 4 நாள் இருக்குல்லன்னு டான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பானா. அடுத்த நாள் காலையிலுமே தேடுதல் வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வேலை 2 பேரையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நார்மன் சொன்ன மாதிரி அவன் வேலையை காட்டி விட்டுருவான். அப்போ எம்மாக்கு பார்த்தா ஆனா இருந்தாலும் நார்மன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுது. ஏன் சொல்றேன்னா அவன் எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன மறைக்கிறான்னு தெரியல, பட் முதல்ல இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அவங்க இது தன்னைத்தானே இங்கேயாவது திருப்பி செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாராயிர போறான். அதனால அதையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல பசங்களை எல்லாம் தனியா விட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே கொஞ்சம் பொறுப்போட ஓகே ஃபைன் போனவங்க திருப்பி 2 நாள்ல வந்துருவாங்க, அதனால காத்திருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. அதுவே நார்மனும் அவனோட ஆளுங்களும் பார்த்தா ஏதோ பொட்டியா உள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. 3வது நாளுமே அந்த சோஞ்சோவையும் அந்த முஜிகாவையும் தேடிக்கிட்டு இருப்பாங்களா. சில இடங்கள்ல கால் தடங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க நம்ம நார்மன் இருக்கிறான்ல, அவன் பார்த்தா அப்படியே ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு அன்னைக்கு என்ன கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிருவீங்க, இருக்கிற எல்லா குழந்தையும் காப்பாத்திடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வெளியே வந்தேன். அந்த ஒரு முடிவை எந்த ஒரு தயக்கம் இல்லாம தான் நான் எடுத்தேன். அதே எந்த ஒரு தயக்கம் இல்லாம தான் எப்பவுமே உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்காக, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உலகத்தை அமைச்சு கொடுக்கறதுக்காக நான் எவ்வளவு கெட்டவனா கூட மாறுறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். சோ டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நம்ம நார்மனுக்கும் பெருசா விருப்பம் இல்ல, பட் இருந்தாலும் அதை தவிர வர
வழி இல்லைன்னு அவன் நம்புறான். அது இவங்க காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப திடீர்னு ஒரு டீமன் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருமா. அந்த கலவரத்துல நம்ம எம்மாவோட தலையில அடிப்பட அதுக்கப்புறம் வேகமா அந்த டீமன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. அதே நேரத்துல சோஞ்சும் முஜிகாவும் அந்த வழியா தான் வருவாங்களா. ஐயோ ஏதோ ஒரு டீமன் வந்திருக்க போலேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க போதுதான் முஜிகா நம்ம எம்மாக்கு கொடுத்த அந்த ஆம்லெட் அந்த இடத்துல இருக்கிறத கவனிக்கிறாளா. இங்க அந்த டீமன் நம்ம எம்மாவை தான் சேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ஓடிட்டே இருக்கும் போது கரெக்டா உள்ள போந்த ரே அந்த டீமனோட கண்ணிலேயே அட்டாக் பண்ணிடுறான். எப்பாடா ஜஸ்ட் மிஸ்டா எப்படியே அடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ரே கொஞ்சம் சந்தோஷப்பட அதுக்குள்ள பின்னாடி வந்து எமாவை சாப்பிடறதுக்காக முயற்சி பண்ணும்போது கரெக்டா உள்ள போந்து அந்த சோஞ்சு அதை காலி பண்ணி விடுறான். எப்படியோ சோஞ்சோவையும் முஜிகாவையும் பார்த்தோன்னே நம்ம எமாக்கெல்லாம் பயங்கரமான ஹாப்பி. எப்போடா உங்களை எவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கிறது, ப்ளீஸ் எங்க கூட வாங்க, உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, அதனால எங்க கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி இப்ப நாங்க வரமாட்டோம் நான் சொன்னேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க. அந்த முஜிகாவும் கேட்கக்குள்ள அப்ப ஏதோ ஒரு வெடி விபத்து மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குமா. என்னன்னு பார்த்தா நம்ம நார்மன் ஆல்ரெடி அவன் வேலையை காமிச்சிட்டான். நைட்டு ஃபுல்லா ஏதோ பொட்டியெல்லாம் எடுத்து வந்திருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஊருக்குள்ள வச்சு அதை வெடிக்க வைக்க அதுக்குள்ளதான் அந்த ஒரு மெடிசன் இருந்திருக்கும் போல. அது அப்படியே ஏர்லெஸ் ஸ்ப்ரெட் ஆகி அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நார்மனும், கமான் எம்மா, உனக்கு இதுல விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒன்ஸ் நீங்க வரும்போது எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு முடிஞ்சிருக்கும்னு சொல்லி கலவரமாயிட்டு இருக்கிற அந்த பூமிக்குள்ள நம்ம நார்மன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம என்ட்ரி ஆகும். காட்டுக்குள்ள இருக்கிற மத்தவங்களும் உடனடியே டவுனுக்கு நம்ம திருப்பி போய் ஆகணும்னு வேகமா முஜிகாவையும் சோஞ்சும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வர அதுவே நார்மன் அங்க ஒரு குட்டி குழந்தை ஒண்ணு இருக்கும். சோ அந்த டீமனே போடு தலையிலன்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அறுக்கலாம் அப்படின்னு போகும்போது அப்ப அந்த வயசான டீமன் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம எம்ஆர்ஏ இவங்களா ஒளிஞ்சிருந்து இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வர அந்த ஒரு வயசான டீமன் அது நேரா தன்னோட பேத்திய பாக்குறதுக்காக கிட்ட வர எம்மா அப்படின்னு சொன்னோடனே அந்த குட்டி டீமன் நேரா அந்த வயசான டீமன் கிட்ட போக அந்த எம்மாங்கிற அந்த பேரை கேட்டங்காட்டி நார்மன் அப்படியே ஸ்டன்னா இருந்திருப்பான். நம்ம நார்மன் எதுவும் பண்ணல அப்படின்னாலும் அங்க இருக்கிற அந்த புகைகளே அந்த எம்மாங்கிற அந்த சின்ன டீமனை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்க அந்த வயசான டீமனுக்கு எதுவுமே ஆகாதா. நார்மனும் புரிஞ்சுக்கிறான், ரைட்டு நீயும் அந்த முஜிகாவோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆன ஒருத்தனான்னு சொல்லி நம்ம நார்மனே கத்தியை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு போனா அந்த வயசான டீமன் அந்த கத்தியை வச்சு தன்னோட கையை கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்தத்தை தன்னோட பேத்தி அந்த எம்மாங்கிற டீமனுக்கு கொடுத்தோடனே அந்த எம்மாங்கிற டீமனுக்கும் சரியா போயிடும், உடனே இங்க இருந்து போயிரு, நான் ஆல்ரெடி என்னோட ஃபுல்லஸ்டான லைஃப் வாழ்ந்துட்டேன், நான் இறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நார்மனுக்குலாம் அங்க பயங்கரமா கை கால்லாம் உதறிட்டு இருக்கும். என்னடா மனிதர்கள் மாதிரியே எதுக்கு இந்த டீமன் இவ்வளவு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருப்பானா. இருந்தாலும் வேற வழி இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு பின்வாங்க கூடாதுன்னு சொல்லி அந்த டீமனை பொறுத்துல போகும்போது கரெக்டா எம்மாவும் ரேவும் வந்துடுறாங்க. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ.